எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம 3 ஸ்பூன் எண்ணெயில் கரகர மொறுமொறு உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வீட்டிலே எப்படி ரொம்ப சுவையாக ரொம்ப ஆரோக்கியமாக செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு 3 ஸ்பூனில் தயார் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கடையில் போய் 10 ரூபாய்க்கு நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அதோட தோல் சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அதோட ரேட்டு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இதே அளவு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம 10 ரூபா உருளைக்கிழங்கு வச்சு எவ்வளோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கை நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டார்ச் நல்லா ரிமூவ் ஆகணும். அதுக்கு தான் இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 3 டைம் கழுவி தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 4வது தடவை பாருங்கள், தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணி கிளியராக இருக்கு இல்லையா? இந்த அளவு கழுவி எடுத்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour இதை ஊற வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து லைட்டாக ஆற வச்சுக்க போகிறோம். நான் சீக்கிரமாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால துண்டில் இந்த மாதிரி போட்டு பெரட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக இதை ஃபேன் காற்றுல மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் விட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய மேல் ஈரம் மட்டும் போனால் போதும். ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்படி துண்டில் போட்டு ஒரு 2 டைம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். ஃப்ரையிங் பேன் ஹீட் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி பரப்பி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மறுபடியும் இதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி பரப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நம்ம விட்டு எடுக்கலாம். இப்போ மறுபடியும் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம திருப்பி விட்டு ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா முறுவலாகிட்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா முருவலாகிற இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் இதே மாதிரியே வறுத்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் நான் தூவி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.